மலேசியாவில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும், மலேசியாவில் வாழக்கூடிய அனைத்து இந்தியனுக்கும், எல்லா இந்தியனுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் இது. இன்னைக்கு வந்து சங்கர் சாரும் அனிருத் சாரும் வர முடியல. அவங்க வந்து படத்துடைய ஃபைனல் ஒர்க்கில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட லவ்வை தெரிவிக்க சொன்னாங்க. அவங்களோட அனுபவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பெரிய படங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம், அருமையான ஒரு கான்செப்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாரை பற்றி சொல்லணும்னா திமிங்கலம் நீச்சல் அடிக்கிறது, திமிங்கலம் பறக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது. அது வந்து மிகப்பெரிய மேஜிக். ஆனால் அந்த திமிங்கலத்தை பக்கத்துலேருந்து அது பண்ணக்கூடிய சேவையெல்லாம் பார்க்கறது, பக்கத்துலேருந்து பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருந்த படத்தில். டெஃபினட்டாக இது வந்து ட்ரெயிலரில் என்ன பார்த்துருப்பீங்க. பட் ஆக்சுவலாக ஒரு ஃபிலிமாக இருந்தப்போ கொஞ்சம் இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் வர போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் வர போர்ஷன்லாம் நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐம் கமிங் டு சார்ஸ் போர்ஷன். நான் அந்த சாரோட நடிக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அது வந்து எவ்வளோ, அதாவது ஒருத்தர் வந்து 6 வயசுலேருந்து இன்னைக்கு 106 வயசு தாத்தாவாக நடிச்சிருக்கீங்க. அது வந்து உண்மையாகவே சொல்கிறேன். அந்த ட்ரெய்லரில் பார்த்தப்போ நான் சங்கர் சார் வந்து எதையுமே இப்போ நாங்கள் டப்பிங் போனால் கூட கொஞ்சம் தான் போட்டு காட்டுவார். எங்கள் போர்ஷன் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த படத்தை வந்து உயிருக்கும் மேலே அவர் ரொம்ப பாதுகாத்து பொத்தி பாதுகாத்து வளர்த்து வருவார். அவ்வளோ பெரிய சிறந்த ஒரு இயக்குனர். அவருக்கு வந்து இவ்வளோ சீனியராக இருக்கிற ஒரு ஆக்டர் இவ்வளோ எவால்வ் ஆகி, அதாவது வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் அவருடைய டீனேஜில் சார் என்னென்ன சாதனைகள் பண்ணார், அவருடைய 30 to 40 என்னென்ன சாதனைகள் பண்ணார், இப்போ விக்ரம்லேருந்து இந்தியன் 2லேருந்து அடுத்து இந்தியன் 3 வரைக்கும் சார் சொன்னாங்க 103 ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோன்னு. கண்டிப்பாக இவருடைய வெற்றி விழாவும் இந்தியன் 3யோட ட்ரெய்லர் ரிலீஸும் சேமாக வரப்போகுதுன்னு எனக்கு சார். அதாவது சாரை பற்றி நான் சாக்கு வந்து எப்படின்னு பிளஸிங் வாங்கினேன். நோ யூ ஷுட் நாட் டூ தட் பாரு. உங்கள் முன்னாடி சேர்ந்து அவருக்கு உங்களோட வாழ்க்கையில் நான் சந்தோஷப்படுறேன். சார் சாருடைய பெருமையை சொல்கிறதுக்கு ஒன்றும் முடியாது. ஏன்னா அதை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சங்கர் சார் வந்து எல்லாரும் வந்து சீன் போய்கிட்டு இருக்கோம். அதில் சில ஷார்ட்டு சொல்லும்போது ஒரு சில அந்த டைலாக் இப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார். அந்த தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தன்மை. காலையில் மார்க் ஆண்டனி படத்தார், நானும் ஒரு கிட்ட போட்டேன். அந்த தாடி கொடுக்குற இச்சிங், விக்கு கொடுக்குற டார்ச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் கமல் சார்லாம் இந்தியன் தாத்தாவுக்கு என்ன போராடி. காலையில் 3:30க்கு எந்திரிக்கணுங்க. 3:30க்கு எந்திரிக்கணும். அதாவது கமல் சார் மாதிரி ஒரு சிறந்த நடிகரும் சங்கர் சார் மாதிரி ஒரு சிறந்த இயக்குனரும் இருக்கிற காலத்தில் நானும் ஒரு நடிகனாகவும் நம்மெல்லாம் ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறதே வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட எவால்வு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அப்படிப்பட்ட எவால்வு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தன்னுடைய லைஃப் மொத்தம் ஒரு படத்துக்காக ஒரு மனுஷன் ஒரு 3 படத்துடைய 3 பெரிய படம், இந்தியன் 2, இந்தியன் 3, கேம் சேஞ்சர், இந்த 3 படத்து மேலே ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவர் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 20,000 ரூபாய் டிக்கெட்டை நம்ம 300 ரூபாய்க்கு கொடுத்து பார்க்கணுன்றதான உண்மை. அது ஆக்சுவலாக அந்த படத்துடைய தகுதிக்கு நம்ம 20,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்கணுங்க. நம்ம எல்லாருமே அதை வந்து ஒரு 300, 150, மேக்ஸிமம் 500 rupees கொடுத்து பார்க்க போகிறோம். உண்மையாகவே சொல்கிறேன். தட் such a great effort, such a great talent, such a great output இதெல்லாம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அது அந்த படத்துக்கு பொருள் செலவு பண்ண லைக்கா